பற்ற வச்சுருக்கேன். அடுப்பில் வானல் வச்சுட்டேன். இந்த கப்பால் ஒரு கப்பு உளுந்து, இது நான் தோல் உளுந்து போட்டிருக்கேன். தோல் இல்லாத உளுந்தும் போட்டுக்கலாம், வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம், இதுமாரி தோலோடு இருக்கிற உளுந்தும் போடலாம். இது என்கிட்ட இருந்தது உடச்ச உளுந்து தான். அப்படியே ரேசாக பொண்ணுரமாக வறுத்துன்னு அடுப்பு சிம்மில் இருக்குன்னு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். சின்ன பாத்திரம் வச்சுருவோம். சின்ன கப்பால் ஒரு கப்பு தண்ணி அப்படியே ரேசாக அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்குன்னு. தீயை விடக்கூடாது, நல்லாவும் சவரக்கூடாது, லைட்டாக சவுந்துட்டு வரணும். இந்த கப்பால் ஒரு கப்பு உடச்ச வெல்லம் போட்டிருக்கேன். தோல் உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்க பெரியவங்களாம் இது ரொம்ப சாப்பிட்லாம். கொதிச்சிட்டு வருது வெள்ளைப்பாகு. வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்கிட்டோம், பாவாக ஆக்கக்கூடாது. உளுந்து வறுக்கிற வாடை இந்த வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வாடை வரும், ரேசாக செவந்துக்கிட்டு வருது. எந்த கப்பால் உளுந்து போட்டோமோ அந்த கப்பால் 3ல் ஒரு பாகம் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். அதையும் அதிலே போட்டு ஒன்றா அப்படியே வறுத்துட்ருக்குன்னு. ஒரு 2-2.5 நிமிஷம் இந்த பொட்டுக்கடலை போட்ட பிறகு வறுத்தா போதும். வெல்லம் தண்ணி அப்படியே கோச்சிக்கிட்டே இருக்கட்டும். 2.5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றி நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இனிப்பு வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். 3ல் ஒரு பாகம் உளுந்து எந்த அளவுக்கு போடுறோமோ அது 3ல் ஒரு பாகம் தான் தண்ணி போட்டிருக்கேன். கடாயிலேருந்து மாற்றிட்டேன் வேறு பாத்திரத்தில். வெல்லம் இந்த அளவுக்கு வச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் பாருங்கள். வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதே வானலை மீண்டும் வச்சுருக்கேன். 100 கிராமு பசு நெய் அரைச்ச கலவையை அதிலே போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்குன்னு. இந்த அளவு கிண்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அதுலேயே அந்த வடிகட்டின வெள்ளைப்பாவை ஊற்றினேன். ஏலக்காய் 5 பொடி பண்ணது, முந்திரி பருப்பு 5 பொடியாக்குனது. அடுப்பை சிம்மில் வச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்குன்னு. இந்த அளவுக்கு அப்படியே கட்டியாக பதம் வரணும். இந்த மாதிரி கட்டியாக வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எதுன்னு சூடாக இருக்கும் போதே இது மாதிரி டிஷ் பேப்பரில் போட்டு நல்லா சுற்றி வைக்கணும். ஃப்ரிட்ஜரில் இதை மாதிரி வச்சுட்டு பாருங்க. டிஷ் பேப்பரில் அப்படியே எடுத்து ஒரு 4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சிடணும். 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டேன். வச்சுக்க பாருங்கள், எடுத்துட்டேன். எடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுட்டு. பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கேக்கை செஞ்சு பசங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம சைஸுக்கு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு எடுத்து ஸ்னேக்ஸ் டப்பாவில் வச்சு கொடுங்க. உளுந்து போட்ட பொருளை வச்சா நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது கேக்கு எடுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். இதை மாதிரி செஞ்சு கொடுங்க.